பிரித்தானிய பொதுத் தேர்தலில் இன்று மக்கள் வாக்களிக்க உள்ள நிலையில் கருத்து கணிப்புகளில் தொடர்ந்தும் தொழிற்கட்சி அதிக ஆதரவு காணப்படுவதாக தகவல் வெளியாகியுள்ளது. தேர்தல் அறிவிக்கப்பட்ட நாளில் காணப்பட்ட நிலையில் மாற்றமில்லை. தொழிற்கட்சிக்கான ஆதரவு சிறிய அளவில் குறைந்துள்ளது. எனினும் அந்த கட்சியை தொடர்ந்து முன்னிலையில் உள்ளது என செய்தி வெளியாகியுள்ளது. கன்சர்வேட்டிவ் கட்சியின் 14 வருட ஆட்சியின் பின்னர் கெய்ர் ஸ்மார்டரின் தொழிற்கட்சி 2022 முதல் கருத்து கணிப்புகளில் முன்னிலையில் காணப்படுவதாக கார்டியன் தெரிவித்துள்ளது. தற்போதைய கருத்து கணிப்புகளின்படி தொழிற்கட்சிக்கு 40% ஆதரவு காணப்படுவதாகவும் பிரதமர் ரிஷி சுனக்கின் கன்சர்வேட்டிவ் கட்சிக்கு 20% ஆதரவு காணப்படுவதாகவும் சீர்திருத்த கட்சிக்கு 15% ஆதரவும் லிபரல் ஜனநாயக கட்சியினருக்கு 11% ஆதரவும் பசுமை கட்சிக்கு 5.8% ஆதரவும் காணப்படுவதாக தெரிவித்துள்ளது. கருத்து கணிப்புகளின் அடிப்படையில் தொழிற்கட்சிக்கு 326 ஆசனங்கள் கிடைக்கலாம். கன்சர்வேட்டிவ் கட்சிக்கு 127 ஆசனங்களும் லிபரல் ஜனநாயக கட்சியினருக்கு 50 ஆசனங்களும் கிடைக்கலாம் என சுட்டிக்காட்டப்படுகின்றது. டிரம்புடனான விவாத நிகழ்ச்சியின் போது கிட்டத்தட்ட தூங்கிவிட்டதாக ஜோ பைடன் தெரிவித்துள்ளார். CNN செய்தி நிறுவனம் சார்பில் அமெரிக்க ஜனாதிபதி வேட்பாளர்கள் ஜோ பைடன் டொனால்டு டிரம்ப் இடையான நேருக்கு நேர் விவாதம் கடந்த 28ஆம் தேதி நடைபெற்றது. பரபரப்பாக நடந்த இந்த விவாதத்தில் டிரம்ப் பைடன் என இருவரும் ஒருவர் மீது ஒருவர் அடுக்கான குற்றச்சாட்டுகளை முன்வைத்தனர். இந்த விவாதத்தின் போது டிரம்பின் குற்றச்சாட்டுகளுக்கு பைடன் சரிவர பதிலளிக்கவில்லை. மேலும் விவாதம் முழுவதும் டிரம்பின் ஆதிக்கமே இருந்தது. விவாதத்திற்கு பின் நடந்த வாக்கெடுப்பில் விவாதத்தில் டிரம்ப் வெற்றி பெற்றதாக முடிவுகள் வெளியாகின. இது தொடர்பில் பைடன் மேலும் தெரிவிக்கையில், விவாத நிகழ்ச்சிக்கு சில நாட்களுக்கு முன்பாக நான் பல்வேறு நாடுகளுக்கு பயணம் மேற்கொண்டேன். அதில் மிகவும் சோர்வாக இருந்தேன். இந்த விவகாரத்தை நான் சரிவர கையாளவில்லை. எனது அதிகாரிகள் கூறியதையும் நான் கேட்கவில்லை. விவாத நிகழ்ச்சியின் போது மேடையிலேயே நான் கிட்டத்தட்ட உறங்கிவிட்டேன். நான் விவாத நிகழ்ச்சியில் சரிவர செயல்படவில்லை. அதற்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கொள்கின்றேன் என்றார். அமெரிக்க ஜனாதிபதி தேர்தல் நவம்பர் 5ஆம் தேதி நடைபெறவுள்ளமையும் இங்கு குறிப்பிடத்தக்கது. மத்திய காசாவின் ரெட் அல் பஹாத் பகுதியில் இஸ்ரேல் படைகள் நடத்திய வான் தாக்குதலில் உள்ள ஒரு அடுக்குமாடி கட்டிடத்தில் வசித்த 12 பலஸ்தீனியர்கள் உயிரிழந்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. ஆனால் இந்த தாக்குதல் தொடர்பாக இஸ்ரேல் ராணுவம் தரப்பில் எந்த கருத்தும் தெரிவிக்கப்படவில்லை. அதே சமயம் வடக்கு காசாவின் செய்யா மற்றும் அதன் சுற்றுப்புற பகுதிகளில், தெற்கு காசாவின் ராஃபா, மத்திய காசா ஆகிய பகுதிகளில் ராணுவ நடவடிக்கைகள் தொடர்வதாக இஸ்ரேல் ராணுவம் நேற்று செய்தி வெளியிட்டுள்ளது. காசாவை நிர்வகித்து வரும் ஹமாஸ் அமைப்பினரை முற்றிலும் ஒழிக்கும் நடவடிக்கையாக இஸ்ரேல் தொடர்ந்து தாக்குதல் நடத்தி வருகின்றது. இதில் ஹமாஸ் அமைப்பினருடன் அப்பாவி பலஸ்தீனர்களும் பலியாகின்றனர். கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் ஆரம்பமான இந்த யுத்தத்தில் இதுவரை காசாவில் 37,925 பேர் பலியாகியிருப்பதாக காசாவின் சுகாதார அதிகாரிகள் கூறியுள்ளனர். மாலத்தீவு ஜனாதிபதி முகமது முய்ஸ் இலங்கையிலிருந்து தகுதியான ஆசிரியர்களை ஆட்சேர்ப்பு செய்ய விருப்பம் தெரிவித்துள்ளதாக அந்த நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. அத்துடன் இலங்கையிடமிருந்து கல்வித்துறையில் கூடுதல் ஆதரவை பெறவும் அவர் விருப்பம் தெரிவித்துள்ளார். மாலத்தீவில் உள்ள ஜனாதிபதி அலுவலகத்தில் இடம்பெற்ற நிகழ்வில் மாலத்தீவிற்கான இலங்கை உயர்ஸ்தானிகர் பெல்மெஹாத் ரங்கே சுஜீவன குணவர்த்தன மாலத்தீவு ஜனாதிபதி முகமது முய்ஸிவிடம் நற்சான்றிதழ் பத்திரங்களை கையளித்தார். இதன் பின்னர் இருவருக்கும் இடையில் இடம்பெற்ற கலந்துரையாடலில் மாலத்தீவுக்கும் இலங்கைக்கும் இடையிலான ஒத்துழைப்பை மேம்படுத்துதல், முதலீட்டு ஊக்குவிப்பு மற்றும் கல்வி மற்றும் சுகாதாரம் உட்பட இரு நாடுகளுக்கிடையிலான பொருளாதார ஒத்துழைப்பை வலுப்படுத்துதல் உட்பட விடயங்கள் கலந்துரையாடப்பட்டன. காசாவில் குழந்தைகளிடையே பரவும் ஆபத்தான தோல் நோய்களால் அப்பகுதி மக்கள் அச்சத்தில் உறைந்துள்ளனர். இஸ்ரேலின் குண்டுமழையிலும் விமான தாக்குதலிலும் அதிர்ஷ்டவசமாக உயிர் பிழைத்தவர்கள் கண்ணுக்கு புலப்படாத உயிர்கொல்லி நோய்களுக்கு ஆளாக வேண்டிய சூழ்நிலையில் உள்ளனர். போதுமான உணவு இல்லை, தூய்மையான தண்ணீர் இல்லை, தங்குமிடமில்லை. இதனால் ஆயிரக்கணக்கான மக்கள் சோர்வடைந்துள்ளனர். ஆயிரக்கணக்கான மக்கள் தற்காலிக முகாம்களிலும் கைவிடப்பட்ட கட்டிடங்களிலும் பள்ளிக்கூடங்களிலும் தஞ்சமடைந்துள்ளனர். ஏராளமானோர் திறந்த வெளியில் படுத்துறங்குகின்றனர். கழிவறை, தண்ணீர், குளியல் அறை இல்லாமல் அங்கு மக்கள் தவிக்கின்றனர். இந்த நிலையில் காசா வட்டாரத்தில் தொற்று நோய் பரவும் அபாயம் அதிகரித்துள்ளது என்று அங்குள்ள மருத்துவர்களும் மருத்துவ உதவியாளர்களும் தெரிவிக்கின்றனர். இந்த நிலையில் அதை உறுதிப்படுத்தும் விதமாக தொற்று நோய் சூறாவளி தொடங்கியிருக்கின்றது என்று யுனிசெப் அமைப்புக்கான தலைமை பேச்சாளர் ஜேம்ஸ் எல்ட் தெரிவித்துள்ளார். இதன்படி போர் சூழல் காரணமாக காசாவில் உள்ள குழந்தைகள் கடுமையான நீரிழிப்பு, சிறுநீரகம் செயலிழப்பு மற்றும் கடுமையான வயிற்றுப்போக்கு உள்ளிட்ட பிரச்சினைகளுக்கு ஆளாகியுள்ளனர். குறிப்பாக
பாலஸ்தீன பகுதியில் மட்டும் சுமார் 1,50,000க்கும் அதிகமான மக்கள் தோல் நோய்களால் பாதிக்கப்பட்டுள்ளனர். தோலின் மேற்பகுதியில் சிவப்பு மற்றும் வெள்ளை புள்ளிகள், அம்மை நோய்கள் என பல தீவிர நோய்கள் பரவி வருகின்றன. இந்த நிலையில் இதையும் ஒரு காரணமாக கூறி காசாவை விட்டு பாலஸ்தீன மக்களை அப்புறப்படுத்தும் முயற்சிகளும் நடந்து வருகின்றது. இதுகுறித்து காசாவில் உள்ள ஒரு தாய் கூறுகையில், இரவு முழுக்க எனது மகன் தூங்க முடியாது, ஏனென்றால் அவன் சொருவதை நிறுத்தவே முடியாது. மற்றொருவர் கூறுகையில், நாங்கள் தரையில் தூங்குகின்றோம், எங்களுக்கு அடியில் மண்ணில் புழுக்கள் வெளியேறும், எங்கள் குழந்தைகளை பழையபடி குளிப்பாட்ட முடியாது, தொற்று ஏற்பட்ட இடத்தை கழுவி சுத்தம் செய்ய தண்ணீர் உட்பட சுகாதார பொருட்கள் எதுவும் இல்லை. இவ்வாறு அப்பகுதி மக்கள் பல்வேறு தங்கள் ஆதங்கங்களை தெரிவிக்கின்றார்கள். தற்போது அமெரிக்க துணை அதிபராக உள்ள கமலா ஹாரிஸ் அமெரிக்க அதிபராக மாற்றுவதற்கான வாய்ப்புகள் உள்ளதாக கருத்து கணிப்பு வெளியாகியுள்ளது. அமெரிக்க அதிபர் தேர்தல் வரும் நவம்பர் மாதம் நடைபெறவுள்ள நிலையில் ஜனநாயக கட்சி வேட்பாளராக தற்போதைய அதிபர் ஜோ பைடனும் குடியரசுக் கட்சி வேட்பாளராக முன்னாள் அதிபர் டொனால்டு டிரம்பும் களமிறங்குகின்றார்கள். எனினும் பைடனின் உடல்நிலை மற்றும் ஆரோக்கியம் குறித்து தகவல்கள் சர்ச்சையை ஏற்படுத்திய நிலையில் பைடன் அதிபர் தேர்தலில் நிற்காமல் இருப்பதே நல்லது என்று கருத்து கூறி வருகின்றனர். அதே சமயம் முன்னாள் அமெரிக்க அதிபர் பராக் ஒபாமாவின் மனைவி மிச்சல் ஒபாமா பைடனுக்கு பதில் அதிபர் வேட்பாளராக நிற்க வேண்டும் என்று சிலர் விரும்புகின்றார்கள். இந்த நிலையில் CNN தொலைக்காட்சி தற்போது கருத்து கணிப்பு ஒன்றை வெளியிட்டுள்ளது. அதன்படி தற்போது அமெரிக்காவின் துணை அதிபராக உள்ள இந்தியா மற்றும் ஆப்பிரிக்க வம்சாவளி சேர்ந்த கமலா ஹாரிஸுக்கு அதிபர் வாய்ப்பு பிரகாசமாக உள்ளது. CNN கருத்து கணிப்புப்படி ட்ரம்பா பைடனா என்ற கேள்விக்கு 49% பேர், ட்ரம்புக்கு 43% பேர் பைடனுக்கும் ஆதரவளித்துள்ளனர். அதே சமயம் ட்ரம்பா கமலா ஹாரிஸா என்ற கேள்விக்கு 47% வாக்காளர்கள் ட்ரம்புக்கு ஆதரவாகவும் 45% வாக்காளர்கள் கமலா ஹாரிஸ் அதிபருக்கு ஆகலாம் என்றும் விருப்பம் தெரிவித்துள்ளனர். ட்ரம்பை விட வெறும் 6% வித்தியாசத்தில் மட்டுமே கமலா ஹாரிஸ் உள்ளார். அதேவேளை ட்ரம்பை விட மிச்சல் ஒபாமா 11 புள்ளிகள் முன்னிலையில் உள்ளார். ஆனால் மிச்சல் ஒபாமா அதிபர் தேர்தலில் போட்டியிட விரும்பவில்லை என்றும் கூறப்படுகின்றது. மேலும் கமலா ஹாரிஸுக்கு பெண் வாக்காளர்களின் ஆதரவு கணிசமாக உள்ளது. எனவே கமலா ஹாரிஸ் அமெரிக்க அதிபராக வாய்ப்புள்ளதாக கூறப்படுகின்றது. உலகின் மிகவும் ஆழமான நன்னீர் குகையை ஆராயும் ஆய்வாளர்கள் இன்னும் கீழே இறங்கும் முயற்சியில் ஈடுபட்டுள்ளனர். இந்த நிலையில் செச்சியாவின் மொரோவியில் உள்ள ஹிரினாஸ் அபிப் குகை ஆய்வாளர்கள் நினைத்ததை விட ஆழமானதாக கூறப்படுகின்றது. இதனையடுத்து டெத் ஸ்டார் என்று அழைக்கப்படும் ஒரு ட்ரோனை குறித்த குகைக்குள் அனுப்பி ஆய்வாளர்கள் தனது பணிகளை முன்னெடுத்துள்ளனர். குறித்த ட்ரோனானது அதிகபட்ச ஆழமான 1476 அடியை எட்டிய போது வேலை செய்வதை நிறுத்தியதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதனைத் தொடர்ந்து ட்ரோன் அடிமட்டத்தை அடைவதற்கு பல மைல்கள் இருக்கலாம் என்று புவியியலாளர்கள் நம்புகின்றார்கள். இந்த நன்னீர் குகையில் தண்ணீரில் இருந்து வெளியேறும் வாயுக்கள் முக்கியமான கார்பன் டை ஆக்சைடு கொண்டிருக்கின்றன. ஆனால் ஒரு சிறிய அளவு ஹீலியம் உள்ளது. இது பூமியின் மேலோட்டத்தின் மேல் பகுதியில் இருந்து வருகின்றது. இது 40 கிலோமீட்டர் ஆழத்தில் உள்ளது என்றும் ஆய்வாளர்கள் சுட்டிக்காட்டுகின்றார்கள். குறித்த பகுதியில் இன்னும் ஆய்வுகளை மேற்கொள்ள ட்ரோபோவையே செலுத்துவோம் என்றும் ஆய்வாளர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார்கள். ஆய்வுகளை மேற்கொள்வதற்கு வரைபடம் கூட தங்களிடம் இல்லை என கூறும் அவர்கள், ஒரு வருடத்திற்கு ஒரு புதிய சேனார் உபகரணத்தை வாங்குவோம். அது குறைந்தது 1500 மீட்டரை எட்டும் திறன் கொண்டது. எனவே நாங்கள் எவ்வளவு ஆழமாக செல்ல முடியும் என்பதை பார்க்கலாம் எனவும் கூறியுள்ளார்.